என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம காசு செலவு ரொம்ப குறைவான ஒரு மட்டனில் ஒரு பொருள்னா அப்படின்னு சொன்னால் அது நுரையீரல் மட்டும்தான். அந்த நுரையீரலை வச்சு கடலைப்பருப்பும் நுரையீரல் சேர்த்து ஒரு குடும்பத்துக்கு போதுமான ஒரு தரமான ரொம்ப எளிமையான ரொம்ப சுவையான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் நுரையீரல் ஒரு கொலை, வெறும் 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா இருக்குது. ஒரு வித்தியாசப்படும். ஒரு கொலை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், கடலைப்பருப்பு, மிளகுத்தூள், பெப்பர் தூள், சால்ட்டு, மட்டன் மசாலா. இது பாய் வீட்டு மட்டன் மசாலா. நம்ம வீட்டு தயாரிப்பு. வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். இதுக்கு சமையல் எண்ணெய் அவங்கவுங்க விருப்பப்படி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டார்டிங்கே ஒரு குக்கரை வச்சிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் இந்த மொத்த டிஷ்ஷே முடிஞ்சிடும். ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல ஒரு சின்ன ஒரு குக்கர் வச்சுருங்க. இது ஒரே ஒரு நுரையீரல் செட்டு என்ன மிஞ்சி போனால் ஒரு 400 கிராம் இருக்கும், இல்லை அரை கிலோ இருக்கும். அதுக்காக நம்ம 150 ml ஆயில் விட்டுக்குருவோம். 150 ml ஆயில். இது அளவில் பார்த்தா 150 ml. டேபிள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் டேபிளில் சுமாரான டேபிள் ஸ்பூனில் 5 டேபிள் ஸ்பூன். தீயை ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. ஹையில் வைக்காதீங்க. தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம மட்டன் மசாலா போடுறதுனால பட்டை, லவங்கம், கிராம்பு நம்ம எதுவும் போடலை. டைரெக்டாக எண்ணெயில் வெங்காயத்தை போடுறோம். இது ஒரு 150லேருந்து 200 பெல்லாரி வெங்காயம், 4 வெங்காயம் அதை இதில் போட்டுருவோம். நறுக்குன மீடியம் சைஸ் வெங்காயம் 4. இதில் வெங்காயம் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும். பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌனும் ஆகலை, இனிமேல் தான் கோல்டன் ப்ரௌன் ஆக போகுது. ஆகிறவுடைய ஸ்டேஜ் ஆரம்பமாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த ஸ்பூனில் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது போடும்போது தீயை சிம்மில் வச்சிடணும். இப்போ நான் தீயை சிம்மில் வச்சுட்டேன். நீங்களும் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு பிடிக்கும். இப்போ ஏன்னா அடுத்தடுத்து நம்ம மசாலாலாம் போட போகிறோம். அதனால் தீயை சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகட்டும். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போனோடனே அடுத்து ஒன்றுன்னா மசாலா சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூள் போட்டோன்னே பாருங்கள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அல்லது காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுங்க. இது ஒரு 15 கிராம் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறேன். 10லேருந்து 15 கிராம் இருக்கும். ஒரு ஸ்பூனில் எடுத்தால் 1.5 டீஸ்பூன். அதையும் எண்ணெயிலே வதக்கிக்குங்க. ரொம்ப நேரம் வதக்காதீங்க. மிளகாத்தூள் தீஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் தீயை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ மீடியம் சைஸில் 3 சின்ன தக்காளி பொடிச்சா நறுக்குன 3 மீடியம் சைஸ் தக்காளி போடுறேன். பச்சை மிளகா 2 மிளகாத்தூள் போட்டிருக்கோம். பசங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா அப்படி நறுக்கி போட்டுறேன். இதையும் நல்லா வதக்கிக்குங்க. தீ இப்போவும் சிம்மில் தான் இருக்குது. இப்போ தக்காளி போட்டோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே தக்காளி நல்லா மசிய வேகிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் இதுக்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மசாலாவில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. தக்காளி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மசாலாவில் பிரண்டு வரட்டும். இப்போ நம்ம குக்கரில் விசில் வைக்கிறதுனால
கறியும் கடலைப்பருப்பும் போட்டு விசில் வைக்க போகிறதுனால தக்காளி ரொம்ப மசிஞ்சு வரணுன்ற அவசியம் இல்லை. உடனடியே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சுத்தமாக அலசி வச்ச ஒரே ஒரு நுரையீரல் செட்டு அதையும் இந்த எண்ணெயில் நான் போட்டுறேன். ஒரு நுரையீரல் செட்டுக்கு 150 கிராம் கடலைப்பருப்பு. எவ்வளோ கடலைப்பருப்பு போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் 150 கிராம் கடலைப்பருப்பு அலசிட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் போடுறேன். அதோடு சேர்த்து தண்ணியை ஊற்றிடுறேன். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாலேயே நல்லா பிரண்டு வரட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு வேண்டிய தண்ணி நான் ஊற்றலை, சும்மா அந்த பருப்பில் ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் இதில் ஊற்றிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் தீயை ஹையில் வைக்கலாம். இப்போ தீயை ஹையில் வச்சுருவோம். இப்படியே ஒரு நிமிஷம் குக்கரில் மூடி போடாமல் ஒரு 2 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். பாய் வீட்டு மட்டன் மசாலா இதில் எல்லாமே இருக்குது. ஜீரகம், தனியா, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே இதில் இருக்கிறதுனால நான் எதையுமே தனித்தனியாக நான் போடலை. ஒரே இந்த பாய் வீட்டு மசாலா இது தேவைப்படுறவங்க நம்ம மசாலாவில் எல்லா மசாலாவும் நம்ம தயாரிக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிகிற நம்பரில் ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த பாய் வீட்டு மசாலாவில் பாருங்கள், ஒரு ஈரக்குலைக்கு அந்த நுரையீரலுக்கு 1/2 கிலோ நுரையீரல் செட்டுக்கு இந்த பாருங்கள், இந்த மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன், இந்த சின்ன டீஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுறேன். இதிலேயே தனியா, ஜீரகம், மிளகு எல்லாமே இதிலே இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம பட்டெல்லாம் எதுவுமே போட வேணாம். போட்டுட்டு பாருங்கள், நல்லா மசாலாவும் இதுவும் பிரண்டு வர மாதிரி நல்லா போட்டுங்க. உப்பை செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்குங்க. மசாலாவை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாலேயே பிரண்டு வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வாயில் வச்சு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க. உப்பு கூடல் குறைச்சல அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் என் டேஸ்ட்டுக்கு நான் போடுறேன். இப்போ இந்த கொத்தமல்லி சும்மா கொஞ்சம், அது புதினா கொஞ்சம் சும்மா ஒரு வாசனைக்காக கொஞ்சம், ரொம்ப போடாதீங்க. மல்லித்தலை எவ்வளோ நாளும் போடலாம். புதினா தான் வாசனையை கொடுக்குறது, அதனால் கொஞ்சமாக போடுங்க. மல்லித்தலை கூட போடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு பிரட்டிட்டு தீ ஹையில் தான் இருக்குது, அப்படியே சுருண்டு வரட்டும். இப்போ இந்த நுரையீரல் மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி போட போகிறோம். அதுக்காக அந்த கறி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா நுரையீரல் நல்லா வேகணும். அதே நேரத்தில் ஒரு கிரேவி மாதிரியும் கிடைக்கணும். அதுக்காக சும்மா கொஞ்சம், அதாவது ஒரு 2 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன், அது மூழ்கிற அளவுக்கு. அப்போ தான் நுரையீரல் வேகும். சேர்த்துட்டு இப்போ நீங்கள் உப்பு அதிகமாக போடாதீங்க, ஏன்னா சுண்டி வரும்போது உப்பு தனியாக காட்டும். இப்போ இந்த தண்ணி ஊற்றின உப்பு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கூடுதலாக இது பார்த்து போட்டுட்டா நம்ம இந்த ஈரல் சுண்டி வந்ததுக்கப்புறம் உப்பு கூடுதலாக தெரியும். அதனால் உப்பை ஆரம்பம் குறைச்சி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பின்னாடி போட்டிக்கலாம். விசில் வச்சுருவோம். 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வச்சா 4 விசில் வந்துருச்சு. நல்ல கறியுடைய மனம் கமன்னு வருது. இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீம் காற்று இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டீம் போகட்டும். இப்போ பாருங்கள், திறக்கிற நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்து எல்லாம் வந்திருக்கு. இப்போ கடலைப்பருப்பும் நைஸாக வந்திருக்கும். இப்போ இதே கிரேவி பதம் போதும், வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. வேணாண்டா தீயை கொஞ்சம் பற்ற வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சுண்டி பெரட்டினாப்பில் நம்ம பெரட்டல் மாதிரி மாறிடும். அப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்படியே கிரேவியாக வச்சு செமி கிரேவி, இது பேர் செமி கிரேவியாக வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ தான் நீங்கள் உப்பை டெஸ்ட் பண்ணி தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். இப்போ செமி கிரேவி லெவலுக்கு வந்துருச்சு. இது பாருங்கள், செமி கிரேவி மாதிரி வந்துருச்சு. தீயை ஆஃப் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வச்சேன், தண்ணிலாம் சுண்டி செமி கிரேவி ஆயிடுச்சு. இப்போ தீயை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் போடுறேன். இப்போ போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க, பிரட்டிக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வாங்க முடியாத நாளையில் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு
நுரையீரல் செட்டு மட்டும் வாங்கிட்டா, நுரையீரல் மட்டும் செட்டு மட்டும் வாங்கிட்டா ரொம்ப சிம்பிளான, ரொம்ப டேஸ்ட்டான, எல்லாருக்கும் குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி கடலைப்பருப்பு போட்டு அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அப்பாவுக்காக பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.